So let's start the session 2 of biology class. Okay, so last session we saw about the cell. Okay, so the basics of cell பார்த்தோம். Okay, now we'll see about the structure of cell. Okay, செல்லோட structure, செல்லோட organelles. ஓகேவா, ஒரு செல் எப்படி இருக்கும், அது உள்ள என்னென்னலாம் இருக்கும். ஓகே, டீடைல்டா ஒண்ணா பார்க்கலாம். ஓகேவா, so we'll see first just உங்க பேசிக் நாலேஜ்க்காக. ஓகேவா, ஸோ இது ஒரு செல்லோட ஸ்ட்ரக்சர், ரைட்? யூ ஹாவ் அ செல் மெம்பரைன், ஸோ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஜஸ்ட் உங்கள் ஐடியாலஜிக்காக காமிக்கிறேன், இல்லை ஒவ்வொன்றையும் நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, ஈச் ஸ்ட்ரக்சர் வி வில் சீ இன் டீட்டெயில். ஓகே, ஓகேவா? ஸோ செல் ஸ்ட்ரக்சர், ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் இஸ், ஓகே, ஒரு செல் இருக்குன்னா, ஓகேவா, நம்ம என்ன பார்த்தோம் போன இதில் நான் வரைஞ்சப்ப என்ன பார்த்தோம்? செல் மெம்பரேன். ஓகே, பட் ஹவவர் இன் அடிஷன் டு தட் சில டைப்ஸ் ஆஃப் செல்ஸ்லாம் இந்த செல் மெம்பரேனுக்கு வெளியில யூ ஹாவ் a thick cell wall. ஓகேவா, so you have cell wall. எந்தெந்த செல், எல்லா செல்லையும் இது இருக்குமா சார் ஃபர்ஸ்ட்? ஓகேவா, எல்லா செல்லையும் இருக்குமா சார்னாக்கா இல்ல, எந்தெந்த செல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒரு செல் ஒன்னொன்னா பார்க்க போறோம், வெளியில இருந்து உள்ள போக போறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா செல் வால். ஓகே, ஒரு திக் அவுட்டர் கவரிங் கால்ட் அஸ் செல் வால். இது எதெல்லாம் இருக்கும் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் the cell wall, as you all know, it is present in plant cells. Okay, it is present in plants. Okay, so it is present in plant cells, bacteria. It is present in bacteria and fungi, and it is absent in animal cells. Animal cells la this is absent. ஓகேவா, ஸோ ஒரு செல்னா நார்மலா நம்ம உள்ள செல் மெம்பரேன் பார்த்தோம். பட் ஹவவர் ஃபார் சம் செல்ஸ், இன் அடிஷன் டு தி செல் மெம்பரேன், அதுக்கு வெளியில ஒரு கவரிங் கால்ட் அஸ் தி செல் வால். ஓகேவா, செல் வால். ஓகே, இது மூணு எங்கங்க? பிளான்ட் செல், பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. பட் இட் இஸ் ஆப்சென்ட் இன் அனிமல் செல்ஸ். ஓகே சார், இது மூணுத்துக்குமே என்ன டிஃபரன்ஸ்? இது மூணுத்துலயுமே செல் வால் இருக்கு, பட் இது மூணுத்துக்குமே there is a difference. ஓகே, அதாவது இந்த செல் வாலோட காம்போசிஷன்ல டிஃபரன்ஸ். தட் இஸ் இந்த செல் வால் எதனால உருவாயிருக்கு? ஓகே, இந்த செல் வால் எதனால உருவாயிருக்கு அதுல there is a difference. ஓகே, என்னன்னு பாத்தீங்கன்னா, a plant cell is made up of the cell wall of a plant cell. இந்த outer covering ஒரு plant cell இருந்துச்சுன்னா that is made up of cellulose, a material called as cellulose. Whereas இதே செல் வால் ஒரு பாக்டீரியாவில் இருந்ததுன்னா that is made up of peptidoglycan. ஓகேவா, so peptidoglycan. Whereas இதே செல் வால் ஒரு ஃபங்கைல இருந்ததுன்னா it is made up of chitin. ஓகேவா, so it is made up of chitin. The same cell wall, but it varies in the composition and it is completely absent in animal cells. ஓகேவா, ஃபைன். இப்போ இந்த பிளான்ட் செல்ஸ்ல பாத்தீங்கன்னா, so ஓகே, ஒரு செல்லு அதை சுத்தி you have this cell wall. This is very thick. ஓகேவா, very thick. அப்ப இதே மாதிரி இன்னொரு செல்லு அதை சுத்தி ஒரு செல் வால், வெரி திக் லேயர். ஓகேவா, அப்படி இருக்கும்போது இப்போ இந்த ரெண்டு செல்ஸ் இன்டராக்ட் பண்ணனா எப்படி சார் பண்ணும்? the cells has to interact, right? plant cell especially they have to interact na they should communicate. எப்படி say ரூட்ஸ்ல தண்ணி இருக்குதுன்னா ஒரு செல்ல இருந்து தண்ணி போகணும் இல்லையா? இப்போ பிளான்ட்டோட, ஓகே, ஒரு பிளான்ட் இருக்கு, அதோட ரூட்ஸ் வாட்டர் அப்சர்வ் பண்ணது, வாட்டர் என்ன பண்ணும்? ஒரு செல்லா போய் தான் லீஃப் வரணும். அப்ப how they, but this is a very thick layer, it is not possible to communicate.
அப்போ இந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்றதுக்காக வாட் தேர் ஹேவிங் இஸ் இன் பிளான்ட் செல்ஸ் they have this communication link between two cells called as plasmodesmata. Okay va? So rendu plant, okay, our plant cell is having outer covering called as cell wall. Okay va? இப்ப ரெண்டு plant cell communicate பண்ணிக்கணும்னா இப்போ இந்த thick cell wall வந்து ஒரு barrier-ஆ இருக்கு. அதை ஓவர் கம் பண்றதுக்காக there is a link opening called as the plasmodesmata. See, இந்த புரியுதுங்களா? ரெண்டு பிளான்ட் செல் அதோட நடுவுல கம்யூனிகேஷன் கேப். So this is the plasmodesmata. Okay, இந்த கம்யூனிகேஷன், this is plasmodesmata. ரெண்டு செல்லுக்கு நடுவுல இந்த செல் வால் கனெக்ட் பண்றது. ஓகேவா? கண்டிப்பா பிளான்ட் செல்ல மட்டும் தான் இருக்குல்ல ப்ரூனோ. For all intracellular communications. Okay, செல் எல்லாமே கம்யூனிகேட் பண்றது இந்த பேசேஜ் மூலமா தான். ஓகேவா? Then the next layer in a cell is cell wall. வெளியில பார்த்துட்டோம். அடுத்து உள்ள போறது the cell membrane. The cell membrane also known as the plasma membrane. ஓகேவா? So first structure பார்த்துட்டோம், cell wall, plant cell, bacterial cell and fungi. அடுத்து வந்து the cell membrane or also known as the plasma membrane. Okay va? So this layer, first this layer is present only in plant, bacteria and fungi and it is absent in animal cell, but however this inner layer, the cell membrane or plasma membrane is present in both plant and animal cell. Okay va? இந்த மெம்பரேனோட யூனிக் ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, okay, this membrane unique feature is it is a semi permeable membrane. Semi permeable membrane. So as the name indicates, semi permeable. Semi na பாதி. அப்ப இது என்ன பண்ணும்? செல்லுக்கு உள்ள இப்போ ஓகேவா, செல்லோட கண்டென்ட்ஸ் எல்லாம் இதுதான் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகே, ஒரு பிளான்ட் செல்னா ஃபைன், இந்த செல் வால் இருக்கும். பிளான்ட் செல் இல்லாம ஒரு அனிமல் செல்லா இருந்தா இதுதான் அவுட்டர் கவரிங். அப்போ இட் இஸ் this cell membrane or the plasma membrane which protects the contents of the cell, right? இந்த செல்ல ப்ரொடெக்ட் பண்றதே இதுதான், இந்த பிளாஸ்மா மெம்பரேன் தான். ஓகே, so it acts as a semi permeable membrane. செமினா பாதி, that is என்னது, செலக்ட், அதாவது குறிப்பிட்ட சில பொருட்களை மட்டும்தான் உள்ள இருந்து வெளியில அனுப்பும், குறிப்பிட்ட சில பொருட்களை மட்டும்தான் வெளியில இருந்து உள்ள அனுப்பும். செலக்டிவ் அப்சார்ப்ஷன் ஆர் ரிலீஸ். ஓகே, that is semi permeable. ஓகே, குறிப்பிட்ட பொருட்களை மட்டும்தான் உள்ள அனுப்பும், குறிப்பிட்ட பொருட்களை மட்டும்தான் வெளியே அனுப்பும். ஓகே, so it is semi permeable membrane. ஓகே, then இதோட ஸ்ட்ரக்சர், இந்த அவுட்டர் லேயரோட ஸ்ட்ரக்சர் அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி, அதை அப்படியே நான் ஃபிளாட் ஆக்குனா எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும் இதோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இந்த லேயரை நான் ஓகேவா, இதை நான் ஜூம் பண்ணி பார்த்தா எனக்கு எப்படி இருக்குன்றதை நான் இங்க வரைஞ்சிருக்கேன். ஓகே, பிளாஸ்மா மெம்பரேன், இது அப்படியே இப்படி ஃபுல்லா வரைஞ்சுக்கோங்க. புரியுதா? இந்த லேயர் இது இப்படிதான் இருக்கும். ஓகே, so what is this layer? This is known as the lipid bilayer. Lipid bilayer.
That means what? Lipids na? Fats. Okay, fats are also known as lipids. So the plasma membrane is made up of what? The lipids. Okay, என்ன lipids? Phospholipids. So இதுவே உங்களுக்கு question கேட்கலாம், the plasma membrane is made up of which of the following? Phospholipids. ஒன்றும் இல்லை, phospholipidsனா உங்க ஃபேட் கூட என்ன ஆட் ஆயிருக்கு? பாஸ்பேட் ஆட் ஆயிருக்கும். ஓகே, பாஸ்பேட் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, this phosphate combines with fat, that is lipid, and it forms phospholipids. ஓகேவா, பாஸ்பேட் எலிமெண்ட் பாஸ்பரஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது ஃபேட் கூட கம்பைன் ஆகி இட் ஃபார்ம்ஸ் ஸ்ட்ரக்சர் கால்ட் பாஸ்போலிபிட். அதுதான் தட் ஃபார்ம்ஸ் த கான்ஸ்டிட்யூயன்ட் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேன் எதனால உருவாயிருக்கு? இட் இஸ் மேட் அப் ஆஃப் திஸ் பாஸ்போலிபிட்ஸ். அந்த பாஸ்போலிபிட் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு? பை லேயர், ரெண்டு லேயர் ஆஃப் லிபிட்ஸ், லிபிட் பை லேயர். இப்படி ரெண்டு லேயரா இருக்கும், உள்ள ஒண்ணு வெளியே. ஓகேவா, புரியுதா? ஓகேவா? So the plasma membrane is made up of phospholipids, point 1, and the phospholipids எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு? பை லேயர், ரெண்டு லேயரா அரேஞ்ச் ஆயிருக்கு, the lipid bilayer. ஓகே, உங்களுக்கு क्वेश्चन ரொம்ப சிம்பிளா கேட்கலாம். The lipid bilayer is found in which of the following cell organelle? It is found in plasma membrane. ஓகேவா? ஓகே, சரி. இன்னும் கொஞ்சம் இறங்கி பார்த்தோம்னா, that means இன்னும் கொஞ்சம் in depth if you want, what we can go is இந்த structure எப்படி இருக்கு புரியுதா? see, outer membrane, அதுல வெளியில உள்ள plasma membrane இப்படி தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் இஸ் பாஸ்போலிபிட். அது எப்படி இருக்கு? ரெண்டு ரெண்டா இப்படி லேயரா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ லிபிட் பை லேயர். ஓகேவா? ஸோ இதுல இன்னும் நீங்க போனீங்கன்னா, திஸ் அவுட்டர் லேயர் இஸ் அவுட்டர் லேயர். இந்த லிபிட் பை லேயர்ல the outer layer is hydrophilic, whereas the inner layer is hydrophobic. What does it mean? Okay, aphilic means love, phobic is hate. So that means what? In the outer layer, this layer will absorb the water. அப்போ என்ன பண்ண, ஒரு செல்ல வாட்டர் அப்சர்வ் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன சொன்னேன் சார், பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் செமி பர்மியபிள் மெம்பரேன். செமி பர்மியபிள் மெம்பரேன்றப்போ இந்த வெளி லேயர் இஸ் ஹைட்ரோஃபிலிக், ஸோ இட் வில் அப்சர்வ் த வாட்டர். அப்போ வெளியில இருக்கிற வாட்டரை செல்லுக்கு உள்ள அனுப்பும், பட் உள்ள இருக்கிற வாட்டரை வெளியில அனுப்பாது. ஏன்னா உள்ள லேயர் என்னவா இருக்கு? ஹைட்ரோஃபோபிக். ஃபோபிக் மீன்ஸ் ஹேட்டிங். இது கிட்ட வாட்டர் வந்தாலே பிடிக்காது. ஸோ அப்போ வாட்டர் இது இட் வில் நாட் டச் த வாட்டர், இப்போ வெளியில வராது. ஸோ thereby it protects the cell. ஓகேவா? got it? So the plasma membrane, simple, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. The plasma membrane is made up of point number 1, phospholipids. What is phospholipid? Lipid na fat. Fat கூட phosphate, phosphorus add ஆயிருந்தா that is phospholipid. So this plasma membrane is made up of phospholipid. அது எப்படி சார் அரேஞ்ச் ஆயிருக்கு? ரெண்டு லேயரா, the lipid bilayer, இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா வெளி லேயர் இஸ் ஹைட்ரோஃபிலிக், that is water loving. That means வெளியில இருந்து வாட்டர் உள்ள போக முடியும், ஏன்னா it is water loving. உள்ள இருந்து வெளியில வாட்டர் போக முடியாது, ஏன்னா the inner layer of this is hydrophobic. So water உள்ள இருந்து வெளியில போக முடியாது. ஓகேவா? சிம்பிள். அப்ப இதுல பாத்தீங்கன்னா this is hydrophilic, this is hydrophobic. Okay, simple. So next we'll go, இது ஓபன் பண்ணிடலாமா? ஆர்டிக் ப்ளீஸ் ஓபன் இட். இது இருக்கு லாக்கர். Okay, so next so cell wall பார்த்தோம், அடுத்து cell membrane பார்த்தோம். The next structure we are going to see is the protoplasm. Yeah, cytoplasm. The common term is protoplasm.
ஓகேவா? ஒரு செல்லு ஓகேவா? ஸோ இந்த அவுட்டர் வாட் இஸ் திஸ்? இந்த செல் மெம்பரேனுக்கு உள்ள இருக்கிற லிக்விட் எல்லாரும் என்னன்னு சொல்லுவோம்? புரோட்டோபிளாசம். ஜெனரலா we call it as protoplasm. எது? இந்த செல் மெம்பரேனுக்குள்ள இருக்கிற the total fluid part, the liquid part is known as fluid. liquid ஒண்ணா? fluidனா என்ன, liquidனா என்ன? Fluid involves both liquid and gas, right? Okay, there is a difference between liquid and fluid. ரெண்டும் சேம் மீனிங் கிடையாது. ஓகேவா? fluid includes both liquid and gas. Okay, check it off. ஸோ புரோட்டோபிளாசம்ங்கிறது நல்லா கவனிங்க. இது ஒரு செல்லு, செல்லோட அவுட்டர் மெம்பரேன். அது உள்ள இருக்கிற எல்லா லிக்விட் பார்ட்டையும் மொத்தமா சேர்த்து நம்ம என்னன்னு சொல்றோம்? புரோட்டோபிளாசம். அதுல இந்த அவுட்டர் லேயர்ல இருந்து நியூக்ளியர் மெம்பரேன் வரைக்கும் இருக்கிறது என்னன்னு சொல்றோம்? சைட்டோபிளாசம். இதுக்குள்ள இருக்கிறது we call it as nucleoplasm. Cytoplasm and nucleoplasm together constitutes protoplasm. Okay va? So the entire liquid is known as, entire fluid is known as protoplasm. adile idila irundhu the nucleus velila irukra part is known as cytoplasm, nucleus ulla irukra part is known as nucleoplasm, which they both together we call it as the protoplasm. Okay va? And who is the first person to coin this term அப்படினு பாத்தீங்கன்னா it is the biologist Purkinje. He is the first person to coin this term protoplasm. Okay, who coined the term protoplasm? It is the biologist Purkinje. He coined this term protoplasm. Protoplasm ங்கிறது it includes இங்க இருக்கிற this cytoplasm and உள்ள இருக்கிற the nucleoplasm. ஓகேவா? then just the ratio just சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, and it is not possible to remember. okay, so general feature is in the protoplasm, இது fluid ன்னு சொல்லும்போது 80% of this is water. இதுல you have oxygen, hydrogen plus organic compounds எல்லாமே இருக்கு. so organic versus inorganic compounds புரியுதா? இந்த cytoplasm, that is in the protoplasmக்குள்ள நிறைய materials like hydrogen, oxygen அதெல்லாம் வந்து phosphate, அதெல்லாம் வந்து inorganic contents. plus you also have organic contents like fat, carbohydrate. அந்த செல்லுக்குள்ள எல்லாமே இருக்கு, lipids எல்லாமே இருக்கு. what is the ratio அப்படினு பாத்தீங்கன்னா 81:19. the ratio of organic and inorganic content inside a protoplasm is 81:19, and this protoplasm, 80% of this protoplasm is water. 80% is water. மீதி இருக்கிற 20%ல organic and inorganic ratio வந்து this 81:19. ஓகேவா? next we'll go ஓகேவா? ஸோ புரியுதா? செல் வால், செல் மெம்பரேன், நியூக்ளியஸ், இது வரைக்கும் இருக்கிறது சைட்டோபிளாசம், இதுக்குள்ள இருக்கிறது நியூக்ளியோபிளாசம், டுகெதர் கால்ட் as protoplasm. that's it. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வில் கோ, இப்போ இது ஃபுல்லா பார்த்துட்டோமா? இப்போ இது உள்ள இருக்கிற இந்த சைட்டோபிளாசம், இந்த சைட்டோபிளாசம்ல இருக்கிற ஒரு ஆர்கனல்ஸா பார்க்க போறோம். ஓகேவா? ஒரு ஆர்கனல்ஸா பார்ப்போம். அதுதான் உங்களுக்கு இந்த ஆர்கனல்ஸ் பத்தி நான் முன்னாடியே சொன்னேன். how this organelles, the cellோட outer structure, அதோட fluid part பார்த்துட்டோம். now we'll go about the individual organelle. and the individual organelles போறதுக்கு முன்னாடி how the cell organelles are classified. I said you right, and the prokaryote versus eukaryote idile sonna liya, that is the cell organelle with no membrane
with no membrane, with single membrane, and with double membrane. With no membrane, with single membrane, with double membrane. Okay, with no membrane example is the ribosomes. Okay, ribosomes, cytoskeleton. Cytoskeleton நான் இப்போ பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பண்றேன். Cytoskeleton. Single membrane example lysosomes. இதெல்லாம் நம்ம டீடைலா பார்க்க போறோம். Vacuoles, Golgi apparatus, endoplasmic reticulum, yeah, microbodies. We'll see all this in detail. Then with the double membrane, it is mitochondria and chloroplast. Mitochondria, chloroplast and nucleus. Okay va? So உங்களுக்கு இதுவே potential question ஒரு combination of organelles கொடுத்துட்டு which of the below are double membrane cell organelles or single membrane cell organelles, so you should know. Okay va? So இதுல நம்ம ஒவ்வொண்ணா டீடைலா பார்ப்போம். Okay va? So இது முன்னாடி பார்த்தோம். This is present only in, sorry, this only in சொல்லக்கூடாது. These two are absent in prokaryotes, whereas this is present in both prokaryotes and eukaryotes. Okay va? சரி. Okay va? So புரிஞ்சுதா? இப்போ இதுல ஒரு ஆர்கனலா நம்ம பார்ப்போம். First organelle, the first organelle we are going to see is the powerhouse of the cell. Is it mitochondria? Okay, we will see about the mitochondria. Yeah. So the first organelle we are going to see is the mitochondria. Okay va? So in the cell organelles பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்கனல்ல டிஸ்கவர் பண்ற பேர் இருந்தா who discovered it, அதோட ஸ்ட்ரக்சர், அதோட ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? So we'll go first thing, mitochondria. First point, discovered by யாருன்னா, it was discovered by biologist Altman, Altman, Altman. So we'll see the structure of mitochondria. So mitochondria எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, உட என்ன பார்த்தோம், it is a double membrane, right? Lights off please. கம்ப்ளீட்டா எல்லாமே ஆஃப் பண்ணிடுங்களேன். Okay, fine. So mitochondria is super. Okay, அதுக்கு பாருங்க. So mitochondria is a double membrane. முன்னாடி சொன்னா இல்லையா? So it has a, பாருங்க, ரெண்டு membrane. So it has a ஒரு outer membrane and a inner membrane. So it is a two membrane structure. Okay, so it is a shape another, it's a cylindrical elongated shape, right? Elongated cylinder shape, right? It is having two membranes. Fine. அடுத்து பாத்தீங்கன்னா matrix to stay. ஓகேவா? சரி, மெம்பரேன் பார்த்துட்டோமா? மெம்பரேன் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல the inside it has a fluid filled structure. இந்த brown color இருக்கு இல்லையா, this fluid filled mitochondria குள்ள the fluid filled,
This fluid is known as, the fluid part inside is known as matrix. This, the fluid filled inside the mitochondria is known as matrix. இந்த மாதிரி அந்த ப்ளூ கலர் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, this blue color structure is known as the cristae. This blue color structure is known as cristae. Okay, matrix இது உள்ள இருக்கிற fluid part is matrix, அது உள்ள இந்த elongated structure, this is known as cristae. ஓகேவா, then மேட்ரிக்ஸ் பார்த்தாச்சு, கிறிஸ்டே பார்த்தாச்சு. வெரி இம்பார்ட்டன்ட் திங் நம்ம என்ன பார்த்தோம், ஜென்ரலாக ஒரு செல்லுக்கு உள்ள டிஎன்ஏ இருக்கும், தட் இஸ் நியூக்ளியஸ், டிஎன்ஏ இருக்கும். ஓகேவா, ஒரு செல்லுன்னா அவுட்டர் மெம்பரேன், நியூக்ளியஸ், அது உள்ள இருக்கிறதா என்னது, த குரோமோசோம்ஸ், தட் இஸ் குரோமோசோம் உள்ள டிஎன்ஏ. ஓகே, டிஃபரன்ஸ் நான் சொல்றேன், குரோமோசோம்னா என்ன, டிஎன்ஏ ஜீன் என்ன, தட் இஸ் குரோமோசோம், டிஎன்ஏ, ஜீன் எல்லாமே ஒன்று தான். ஓகேவா, குரோமோசோம்குள்ள one part is DNA, அதுக்குள்ள the coding part is gene. ஓகே, அந்த டிஃபரன்ஸ் நான் சொல்றேன், பட் எல்லாமே ஒன்று தான். இது ஒரு செல்லுக்கு அந்த நியூக்ளியஸ் பார்ட்ல இருக்கிறது DNA, பட் however this cell organelle, this mitochondria is having its own DNA. அதுக்குன்னு சொந்தமா ஒரு DNA வச்சிருக்கு. ஓகேவா, so this mitochondria is having its own DNA. நார்மலா செல்லுக்குன்னு ஒரு DNA இருக்கும் சென்ட்ரா, அதுதான் செல்லை கண்ட்ரோல் பண்ணும். However, this mitochondria is having its own DNA. ரெண்டு செல் ஆர்கனலுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சொந்தமா அதுவே டிஎன்ஏ வச்சிருக்கும். எது ஒன் இஸ் மைட்டோகாண்ட்ரியா, the other thing is the chloroplast. ஓகே, நம்ம பார்ப்போம், பிளான்ட்ல இருக்கும் chloroplast. இந்த ரெண்டு செல் ஆர்கனலும் they are having their own DNA. அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு they are having their own DNA. ஓகேவா, so it has its own DNA and ரைபோசோம்ஸ். இதுக்குள்ள ஒரு ஆர்கனல் ஆக்சுவலா ரைபோசோமே ஒரு செல் ஆர்கனல், பட் தட் இஸ் பிரசன்ட் வித்தின் திஸ் மைட்டோகாண்ட்ரியா. ஓகேவா, சரி, அது கூட நமக்கு பிரச்சனை இல்லை. பட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, நார்மலா ஒரு செல்லுக்கு டிஎன்ஏ, தட் இஸ் நியூக்ளியஸ்ல டிஎன்ஏ இருக்கும், பட் திஸ் செல் ஆர்கனல் இஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் டிஎன்ஏ. அதோட ஃபங்க்ஷன்ஸை ரெகுலேட் பண்றதுக்கு அதுக்கு சொந்தமா ஒரு டிஎன்ஏ இருக்கு. ஓகேவா, சரி, அடுத்து தோ இந்த பார்ட்டிகல் பாருங்க, the ATP synthetase particle, that is ATP synthetase enzyme. இது பார்ட்டிகல் முடியலனா கூட you can write it as enzyme. ஓகேவா, என்ன சார் இது பண்ணோம், நம்ம மைட்டோகாண்ட்ரியா நம்ம என்னன்னு சொன்னோம், we called it as the powerhouse of the cell. ஏன் சார் பவர் ஹவுஸ், எப்படி உங்களுக்கு பவர் கொடுக்குது அது, protein. Okay, so I'll tell you how. Mitochondria is known as the powerhouse of the cell. சரி, இப்போ உங்களுக்கு எனர்ஜி வேணும், இப்போ நீங்க உங்களுக்கு மயக்கம் வந்துருச்சு, சாப்பிடல மயக்கம் வந்துருச்சு, இப்போ இமிடியேட்டா என்ன கொடுப்போம், குளுக்கோஸ் கொடுப்போம், யூ ஆர் கெட்டிங் எனர்ஜி. அது என்னது, யூ ஆர் கெட்டிங் எனர்ஜில, வாட் இஸ் தட் ஆக்சுவலி, கலோரிஸ். ஓகே, இப்போ எனர்ஜி எப்படி ரெஃப்ரெஷ் ஆயிடுறீங்க, ஓகே, சரி சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். எனர்ஜின்னு சொல்றோம்ல, ஐம் கெட்டிங் எனர்ஜின்னு சொல்றோம் இல்லையா, ஸோ உங்களுக்கு ஹீட், இப்போ நீங்க யூ ஆர் கெட்டிங் ஹீட்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது இல்ல, ஸோ கேலரிஸ் பேர்ன் ஆகுதுன்னு சொல்றோம்ல, பேர்ன் ஆகுதுன்னா என்ன மீனிங், ஓகே, ஸோ என்னன்னா எதுக்கு சொல்ல இப்போ புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்க சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எனர்ஜி குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, ஸோ அதெல்லாம் அந்த எனர்ஜி எல்லாம் எங்க போய் ஸ்டோர் ஆகும்னா, how it is stored is a molecule called as ATP. What is the full form? Adenosine triphosphate. Okay, or chemical called as adenosine triphosphate, ATP. ஓகேவா, இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, அடினோசின் ஒரு கெமிக்கல், இது திரும்ப நம்ம டிஎன்ஏல பார்ப்போம், ஒரு ரைபோஸ் சுகர். ரைபோஸ் சுகர்னா, ரைபோஸ்னா எத்தனை இருக்கும், 5 கார்பன் உள்ள ஒரு சுகர். ஓகே, ரைபோஸ்னா 5, இட்ஸ் ரைபோஸ் இஸ் a pentose sugar. pentனா 5 கார்பன், 1 2 3 4 5. ஓகே, 5 கார்பன் கனெக்டட் வித் 3 பாஸ்பேட். இது ரைபோஸ்,
நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் வரைஞ்சிருக்கிறது வந்து ஏடிபி அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, ஒரு அடினோசின்றது ஒரு கெமிக்கல், இது ரைபோஸ்ங்கிறது ஒரு சுகர், ஒரு கார்போஹைட்ரேட், அது கூட 3 பாஸ்பேட். ஓகே, திஸ் இஸ் ஏடிபி அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஓகேவா? ஸோ இப்போ நான் சாப்பிட்டா எனக்கு எனர்ஜி வருது சார். ஸோ என்னன்னா உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகி அந்த குளுக்கோஸ் அந்த இதெல்லாம் இப்போ எங்க எனர்ஜியா ஸ்டோர் ஆகும்? இங்க இட் இஸ் த டபுள் பாண்ட். ஸோ இந்த எனர்ஜி எல்லாம் இந்த பாண்ட்ல தான் ஸ்டோர் ஆகும். ஓகே, இந்த டபுள் பாண்ட்ல தான் ஸ்டோர் ஆகும். இப்போ எனக்கு எனர்ஜி வேணும்னா என்ன பண்ணும்? this ATP is known as the energy currency. நல்லா டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. மைட்டோகாண்ட்ரியா இஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அண்ட் திஸ் ATP is known as the energy currency. எனக்கு எனர்ஜியை கொடுக்கறது திஸ் ATP. எப்படி கொடுக்கும்னா, நான் எனர்ஜி சொல்றால எனக்கு சாப்பிட்டா குளுக்கோஸ் சாப்பிட்டா எனர்ஜி வருது இல்லையா? வாட் ஹேப்பன்ஸ் இஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க, this bond breaks. இந்த ATP ல இருக்கிற இந்த டபுள் பாண்ட் breaks and it releases energy and it is this energy which you get. புரியுதுங்களா? ஓகேவா? அப்போ உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கணும்னா எது ஃபார்ம் ஆகணும்? ATP ஃபார்ம் ஆகணும். ரைட்டா? ATP. ஸோ இது பிரேக் ஆகி தான் யூ கெட் எனர்ஜி. இந்த பாஸ்பேட், ஓகே, இந்த 2 பாஸ்பேட் பாண்ட் பிரேக் ஆகி தான் உங்க உடம்புக்கு எனர்ஜி கிடைக்குது. ஓகேவா? இந்த ஏடிபியை சிந்தசைஸ் பண்றது யாருன்னா திஸ் மைட்டோகாண்ட்ரியா. புரியுதா? இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு செய்யணும் இல்லையா? இப்போ உங்க பாடிக்கு வந்து இதெல்லாம் தனித்தனியா இருக்கும். அடினோசின் தனியா இருக்கும், ரைபோஸ் தனியா இருக்கும், பாஸ்பேட் தனியா இருக்கும். அது மூணுத்தையும் சேர்த்து இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும். அதுக்கு தான் என்ன என்சைம்? the ATP synthetase enzyme இந்த மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள it will synthesize this particle. இதுதான் உங்களுக்கு என்ன கொடுக்கும்? எனர்ஜி கொடுக்கும். சோ இது இங்க செக்ரீட் ஆகிறதுனால தான் இது என்ன சொல்றோம்? பவர் ஹவுஸ். இங்க தான் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, that is why it is known as the power house. ஓகேவா? what is that power? that power giving it is the ATP. ஓகேவா? புரியுதா? So structure double membrane, the fluid part is matrix, this and the projections are known as cristae, and the cristae la enna irukna the color color irukku idhula dhaan the enzyme ATP synthetase. So clear, the ATP synthetase enzyme. Okay, so they synthesize that molecule called as adenosine triphosphate. Adenosine triphosphate, 3 phosphate. Okay, so இதுவே கூட क्वेश्चन கேட்கலாம், how many bonds, double bonds? There are 2 double bonds. Okay, and the bond break ஆயிதா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? You will get the energy. And the synthesis of that ATP happens within the mitochondria. So mitochondria is known as the powerhouse of the cell. Then one more important point, this mitochondria has its own DNA. அதுக்குன்னு சொந்தமா DNA இருக்கு. இதெல்லாம் ரெகுலேட் பண்றதுக்கு அதுக்குன்னு சொந்தமா DNA இருக்கு. ஓகேவா? சோ இப்ப பாருங்களேன், இதுவே ஒரு செல் மாதிரி இருக்கா? இதுக்கு ஒரு மெம்பரேன், அதுக்கு ஒரு டிஎன்ஏ, அதுக்கு தேவையான எனர்ஜி அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிக்குது. ரைட்டா? see இது ப்ரொடியூஸ் பண்ணி எனர்ஜி கொடுத்தாதான் செல்லுக்கு எனர்ஜி. செல்லுக்கு எனர்ஜி தான் அப்பதான் அந்த ஆர்கானிசம்க்கு எனர்ஜி இல்லையா? சோ அப்போ இதுவே என்னது? சோ திஸ் இஸ் இதுவே ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரோகாரியோட்டிக் செல்னு சொல்றோம். ஏன்னா இந்த இது இம்பார்ட்டன்ட். இந்த ரைபோசோம்ஸ் இது உள்ள இருக்கு இல்லையா? நார்மலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு செல்லு, ஒரு யூகேரியோட்டிக் செல்லுல ஓகேவா நிறைய செல் ஆர்கனல்ஸ் இருக்கும். அதுல ஒண்ணுதான் என்ன சொன்ன, ரைபோசோம்ஸ். யூகேரியோட்டிக் செல் என்ன ரைபோசோம்ஸ் இருக்கும்? என்ன டைப்? 70 80 80s ரைபோசோம்ஸ். ரைபோசோம்ஸ் இப்படி இருக்கும். தட் இஸ் 80s. தட் இஸ் நல்லா கவனிங்க, ஒரு செல்லோட சைட்டோபிளாசம்ல இருக்கிற ரைபோசோம்ஸ் ஆர் ஆஃப் 80s டைப். அதே இங்க ஒரு மைட்டோகாண்ட்ரியா இருக்கு, அதுக்குள்ள ஒரு ரைபோசோம் இருக்கு. ரைட்டா? ரைபோசோம் இங்கேயும் இருக்கும், இதுக்குள்ள ஒரு ரைபோசோம் இருக்கு. தட் இஸ் ஆஃப் வாட் டைப்? 70s டைப். காட் இட்? ஒரு செல்லுல, ஒரு யூகேரியோட்டிக் செல்லுல நார்மலா இருக்கிற ரைபோசோம்ஸ் ஆர் 80s டைப், whereas the ribosome present within the mitochondria of a eukaryotic cell is 70s type, which is of prokaryotic nature.
புரியுதா? So you should know the difference. Okay. ஓகேவா? ஸ்ட்ரக்சர் டபுள் மெம்பரேன் இது உங்களுக்கு புரிஞ்ச இதில் எழுதிக்கோங்க. ATP adenosine triphosphate. So the patient can be even one liner, which is known as the energy currency of the cell. ATP. How many double bonds? இன்னும் இறங்கி கேட்கணும்னா there are two. That bond is known as the phosphohydride bonds. If you want to note, you can note it. That bond is known as the phosphohydride bonds. ஓகேவா? Okay, shall we? Okay, so with this we'll close. Next we'll go to the next organelle. அப்படின்னா லைட் ஆஃப் இருக்கும் போதே முடிச்சிருவோமா இன்னொரு ஆர்கனலையும். The next organelle, chloroplast. What happened? Okay, so இது புரிஞ்சுதா? ஓகேவா? So next organelle we are going to see is the chloroplast. So this mitochondria is present in both plant cell as well as animal cell. ஓகேவா? So don't worry, இன்னொரு half an hourல முடிச்சிடலாம். Okay, so the next organelle we are going to see is the chloroplast. ஓகேவா? So chloroplast ன்றதை விட இதோட common name is, the next organelle is plastids. ஓகே, chloroplast green கலர்ல வருது. ஓகேவா? So the cell organelle is known as plastids. ஓகேவா? So mitochondria பார்த்தோம், அடுத்த organelle பார்க்கிறது plastid. So first feature, this organelle is found only in plant cells, not in animal cells. ஓகேவா? First, இப்போ நம்ம ரெண்டு பார்த்ததுமே என்னது? It's a double membrane. Mitochondria is also a double membrane structure. So this chloroplast is also a double membrane structure. ரெண்டுத்துக்குமே similarities இருக்கு. ஒரு அனிமல் செல்லுக்கு எப்படி மைட்டோகாண்ட்ரியாவோ பவர் ஹவுஸ், தட் இஸ் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணதோ, அந்த மாதிரி பிளான்ட்டுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றது திஸ் பிளாஸ்டிட்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம என்னன்னு பார்ப்போம். ஓகே, அந்த செல் ஆர்கனல் இஸ் பிளாஸ்டிட். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் பிளாஸ்டிட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், த மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஃபுட் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட். பிளான்ட்ஸ்க்கு தேவையான ஃபுட்டை சிந்தசைஸ் பண்ணணும். சிந்தசைஸ் ஆஃப் த ஃபுட் அண்ட் இட்ஸ் ஸ்டோரேஜ். Okay, so the function of plastid is synthesis and storage of food. Okay,
சரி, இதுல பாத்தீங்கன்னா this plastids are of three types. Okay, the plastids are of three types. என்ன டைப்ஸ்னா chloroplast. ஸோ பிளாஸ்டிட்ஸ்ங்கிறது ஒரு பொதுவான பேரு. அந்த ஆர்கனல்ஸோட பர்பஸ் வந்து பிளான்ட்ஸ்க்கான ஃபுட்டை சிந்தசைஸ் பண்ணணும், பிளஸ் சிந்தசைஸ் பண்ண ஃபுட்டை ஸ்டோர் பண்ணணும். இந்த பிளாஸ்டிட்ஸ் அது வந்து there are three types of plastids: chloroplast, chromoplast and leucoplast. Chloro, chromo and leucoplast. Chloroplast, chromoplast, leucoplast. CHLO, sorry. Chloro, CHLORO. Chloroplast, chromoplast and leucoplast. Okay, இந்த plastids அதுல மூணு. அதுல ஒண்ணா பாப்போம். First we'll see about this chloroplast. ஓகேவா? புரியுதா? மூணு அதுல ஒண்ணா பாப்போம். First வந்து chloroplast பத்தி பாப்போம். As I said, இந்த plastids ஓட purpose வந்து food synthesis and storage, இல்லையா? அதுல first வந்து chloroplast. So this is the structure of chloroplast. Plastidsல பார்க்குற chloroplastோட structure first. ஓகேவா? So as you know, this is a double membrane structure. ஓகேவா? So இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓகேவா? Fine. So a double membrane structure. இதுல the fluid part. Mitochondria the fluid part is known as matrix. Mitochondria the fluid part is known as matrix. இதுல the fluid part is known as stroma. இதுக்குள்ள அந்த liquid part இருக்கு இல்லையா, this liquid part is known as stroma. Okay, the liquid part is known as stroma. Okay, the liquid part is known as stroma. Then in this individual இப்படி வட்டவட்டமா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, this structure is known as thylakoids. அது எதுக்குன்னு சொல்றேன். this disc shaped individual structure ஒண்ணா இருக்கு இல்லையா, this is known as thylakoids. A set of thylakoids joins to form granum. The set of thylakoids join to form granum. புரியுதா? ஒரு outer membrane, the liquid part, the fluid part is known as stroma. அது உள்ள ஒரு individual இந்த மாதிரி structure, this is known as thylakoids. The thylakoid ஒரு 4-5 thylakoids சேர்ந்து join பண்ணி ஒரு structure known as granum. இந்த இதோ எதுக்கு சார் இருக்கு? கலர் என்ன கலர்ல இருக்கு? green கலர்ல இருக்கு. So plantsல what is the green color pigment? Chlorophyll. So the chlorophyll is present in this thylakoids. So plantல generally கேட்டாங்கன்னா which organelle contains the chlorophyll, the green pigment chlorophyll na it is the chloroplast. And the chloroplastல இன்னும் in depth chloroplastல எதுல the green pigment இருக்குன்னு கேட்டாங்கன்னா it is the thylakoids. Okay va? So thylakoids are individual structure. The set of thylakoids joins to form the granum. Okay va? சரி, புரியுதா? ஒண்ணா தைலகாய்ட் மொத்தமா கிரானம். இந்த மாதிரி நிறைய கிரானம் இருக்கும், ரைட்டா? இந்த மாதிரி ஒரு கிரானம். இந்த கிரானம் எல்லாம் கனெக்ட் பண்றது எது? இண்டிவிஜுவலா ஒரு தைலகாய்ட், ஒரு 4-5 தைலகாய்ட் சேர்ந்து கிரானம். அந்த மாதிரி நிறைய கிரானம் இருக்கு. தோ ஒரு கிரானம், தோ ஒரு கிரானம், ரைட்டா? ஒரு கிரானமா இருக்கு. இந்த கிரானம் எல்லாத்தையும் ஒரு லிங்க் கனெக்ட் பண்ணது இல்லையா, தட் இஸ் திஸ் லாமெல்லா. இந்த கிரானத்தை கனெக்ட் பண்ற லிங்க் இஸ் லாமெல்லா. இதே மாதிரி ஒரு லிங்க் பார்த்தோம், எங்க பார்த்தோம்? பிளான்ட் செல்ல கனெக்ட் பண்றது பிளாஸ்மோடெஸ்மேட்டா. அந்த மாதிரி தைலகாய்ட் ஜாயின் டு ஃபார்ம் கிரானம். இந்த மாதிரி இண்டிவிஜுவலா நிறைய கிரானம் இருக்கும். அந்த கிரானத்தை எல்லாத்தையும் ஜாயின் பண்றது திஸ் லாமெல்லா. ஓகேவா? சரி,
Next we'll see
Okay, check. So let me repeat. A leucoplast, chloro and chromo is for food synthesis, leuco is for storage, and the leucoplast is further divided into three: the amyloplast, proteinoplast and etioplast. Now storage, அது எந்த food material store பண்ணதுன்ற வச்சு நம்ம டிவைட் பண்றோம். So this structure is for storing the carbohydrates. As this name indicates, it is for protein storage. The etioplast is for the remaining is fat, for fat storage. பிளான்ட்ஸ்ல இருக்கிற ஃபேட்டை ஸ்டோர் பண்றதுக்கு, புரோட்டீனை ஸ்டோர் பண்றதுக்கு, கார்போஹைட்ரேட்ஸை ஸ்டோர் பண்றதுக்கு. ஓகேவா? சரி, கம் ஆன், லெட்ஸ் கோ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இனிமேட்டு சின்ன சின்ன ஆர்கனல் தான். ஒரு ஆர்கனல் என்ன, அதோட பர்பஸ் என்ன, லெட்ஸ் கோ. த நெக்ஸ்ட் இஸ் ரைபோசோம்ஸ். இது ரெண்டும் தான் பெருசு, மைட்டோகாண்ட்ரியா அண்ட் பிளாஸ்டிட்ஸ். நெக்ஸ்ட் இஸ் த ரைபோசோம்ஸ். Okay, so the next cell organelle, ribosomes, already பார்த்தோம். It is present in both prokaryotic as well as eukaryotic, both plant as well as animal. So இதை டிஸ்கவர் பண்ணது யாருன்னா Palade, discovered by Palade. Mitochondria by Altman, plastid சொல்லல, ribosomes by Palade. Okay, இந்த ரைபோசோம் முன்னாடி எப்படி இருக்குன்னு சொன்னேன், இப்படி இருக்கும். இது என்ன சார் இங்க ஒரு கோடு போட்டிருக்கீங்க? ஓகே, அது என்னன்னு சொல்றேன். அது வந்து mRNA, அது புரோட்டீன் சிந்தசிஸ் அப்ப பார்க்கலாம். சரி, இந்த கோடு இப்போதைக்கு வேணாம். இப்படி இருக்கும். ஓகே, இந்த ரைபோசோம்ஸ் இப்படி இருக்கும். ஓகேவா? ரைட். திஸ் இஸ் மேட் அப் ஆஃப், இந்த ரைபோசோம்ஸ் இப்படி இருக்கிற இந்த ரைபோசோம்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மேட் அப் ஆஃப் rRNA and rRNA. rRNA stands for ribosomal RNA. Okay, just அது நம்ம நான் DNA RNA வரும்போது சொல்றேன். There are 3 types of RNA. RNA is of 3 types. First அதுக்கு முன்னாடி உங்களுக்கு RNA என்னன்னு தெரியணும், அதெல்லாம் நம்ம டீடைலா பார்க்கலாம். RNA is of 3 types. rRNA, that is ribosomal RNA, messenger RNA, mRNA, and tRNA, transfer RNA. There are 3 types of RNA. ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன் இருக்கு, என்னன்னு சொல்றேன். அதுல நம்ம இப்போ இதுல இருக்கிறது வந்து the ribosomal RNA. PPT இதுல இருக்கா, டெஸ்க்டாப்ல இருக்கா? ஓகே ஓகே. ஸோ அது புரியுதுங்களா? RNA. ஓகே, RNAன்றது நம்ம என்னன்னு பார்ப்போம். DNA RNA. அதுல there are 3 types of RNA: ribosomal RNA, messenger RNA, and transfer RNA. அதுல இந்த ரைபோசோம்ஸ்ல you have this rRNA attached. Okay, rRNA plus proteins. This ribosomes is comprised of the rRNA and proteins. Okay, இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், இந்த ஸ்ட்ரக்சர் மேல ஒட்டிட்டு இருக்கும். ஓகேவா? தென் இப்போ பின்னாடி போவோம். நம்ம செல் பார்க்கும்போது செல் நியூக்ளியஸ்க்குள்ள ஒரு டார்க் போட்டனே, அது என்ன ஸ்ட்ரக்சர்? நியூக்ளியோலஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த நியூக்ளியோலஸோட ஏன் அது, அதோட பர்பஸ் இஸ் இட் சிந்தசைசஸ் திஸ் ரைபோசோம்ஸ். ஓகே, திஸ் ரைபோசோம்ஸ் ஆர் சிந்தசைஸ்டு ஃப்ரம் த நியூக்ளியோலஸ். ஓகே, நியூக்ளியோலஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா செல். அப்போ நியூக்ளியஸ்க்குள்ள ஒரு டார்க் போட்டு நியூக்ளியோலஸ்னு சொன்னேன் இல்லையா? அதோட பர்பஸ் என்னன்னா இட் சிந்தசைசஸ் or it produces this ribosomes. Ribosomes are produced from the nucleolus. Okay va? சரி. Okay, ribosomes இது it comprises this two and this is produced from, எங்க இருந்து சார் செல்ல இருந்து வருதுன்னா, it is produced from the nucleolus. and okay va, நம்ம இன்னொரு இது பார்ப்போம், ஜஸ்ட் இங்க எழுதிக்கோங்க, நம்ம இது பார்க்கலாம். it attaches with, அதாவது நல்ல இது மேல இருக்கிறது rRNA, ribosomal RNA. இது போயிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர்ல அட்டாச் பண்ணும். it attaches with endoplasmic reticulum. அடுத்து நம்ம அது பார்ப்போம், என்னன்னு சொல்றேன். it attaches with endoplasmic reticulum. எதுக்கு சார் போய் அட்டாச் பண்ணுதுன்னா, ஓகே, எதுக்கு அட்டாச் பண்ணுதுன்னா
நம்ம செல்லில் ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, நம்ம பாடியில் ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, தட் வில் சி எப்படி ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகுதுன்றதை பார்ப்போம். அதுக்கு மேஜர் ரோல் பிளே பண்றது எது? த ரைபோசோம்ஸ். த ரைபோசோம்ஸ் ஆர் நோன் அஸ் த ப்ரோட்டீன் ஃபேக்டரி ஆஃப் த செல். ஓகே, ஒரு ப்ரோட்டீன் நம்ம பாடியில் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்றது ஃபுல்லா இந்த ரைபோசோம்ஸ் தான். அது எப்படின்றத நான் சொல்றேன். நம்ம ப்ரோட்டீன்ஸ் பெரிய மெக்கானிசம் நான் சொல்றேன். ஓகே, இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரைபோசோம்ஸ். அது எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது? நியூக்ளியோலஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன இருக்கு? ஆர்ஆர்என்ஏ அண்ட் புரோட்டீன்ஸ் ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இது சிந்தசிஸ் ஆகி நியூக்ளியஸ்ல இருந்து வெளியே வந்துட்டு எங்க போய் அட்டாச் ஆயிக்கும்? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அட்டாச் ஆயிக்கும். ஏன் அட்டாச் ஆயிக்கும்? ஃபார் புரோட்டீன் சிந்தசிஸ். நம்ம பாடிக்கு தேவையான புரோட்டீன் எல்லாம் சிந்தசைஸ் பண்ணும். அதுக்காக இட் அட்டாச்சஸ் வித் த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகேவா? சரி, அப்ப அடுத்து நம்ம இது என்ன பார்க்கணும்? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா என்னன்னு பார்க்கணும் இல்லையா? போதும். வாட் இஸ் த ஃபங்க்ஷன்? ஃபங்க்ஷன் இஸ் protein synthesis. So this is இதோட nickname, powerhouse of the cell. மைட்டோகாண்ட்ரியா மாதிரி the protein factory of the cell. protein எங்க ப்ரொடியூஸ் ஆகும்? இந்த ரைபோசோம்ஸ் மூலமா தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? யார் கண்டுபிடிச்சா? அதோட ஸ்ட்ரக்சர் எங்க இருந்து வருது? it attaches with so and so. ஓகேவா? then அடுத்து will go to அது 70 years தான் இருக்கலாம், 80 years தான் இருக்கலாம், ரெண்டுமேவா இருக்கலாம். ப்ரோகேரியட்ல 70 years இருக்க போது இங்க நம்ம ஜெனரலா தானே பார்க்குறோம், எல்லா ஆர்கனலும் தானே பார்க்குறோம். ஓகேவா? சரி, next we'll see about the ER, endoplasmic reticulum. இது என்னன்னா, it is a tube okay, see this endoplasmic reticulum, this ER, endoplasmic reticulum is a tube filled with so and so with fluids. ஓகே, இது என்னன்னா, இது நல்லா கவனிங்க, செல்லு, இது நியூக்ளியஸ். ஓகே, நியூக்ளியர் மெம்பரேன். இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஒரு டியூப் மாதிரி. ஓகேவா? ஒரு எண்டு எங்க அட்டாச் ஆயிருக்கும்? நியூக்ளியஸ், நியூக்ளியர் மெம்பரேன்லயும். இன்னொரு எண்டு வந்து பிளாஸ்மா மெம்பரேன்லயும் அட்டாச் ஆயிருக்கும். Endoplasmic reticulum is a tube-like structure. It is filled with the fluid. The one end attaches to the nuclear membrane. The other end attaches to the plasma membrane, cell membrane. Okay va? So, obviously, the purpose என்னவா இருக்கும்? அந்த transport. இங்க இருந்து இங்க transport பண்றது, இங்க இருந்து இங்க transport பண்றது. Okay va? Okay, fine. இப்போ இதெல்லாம் நம்ம என்ன போன இதுல என்ன பார்த்தோம்? இந்த ரைபோசோம்ஸ் வந்து கம்ஸ் அண்ட் என்ன பண்ணுது? இந்த மாதிரி நிறைய ஒண்ணுதான் இருக்காது, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஒரு எண்டிங்கையும் ஒரு எண்டிங்கையும் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்ப இதுல இதுல மட்டும் என்ன பண்ணுது? இந்த ரைபோசோம்ஸ் வந்து இட் இஸ் சிட்டிங் ஓவர் திஸ். போன பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா? ரைபோசோம் கம்ஸ் அண்ட் சிட்ஸ் ஓவர் the endoplasmic reticulum, ரைட்டா? அப்போ இப்ப பாருங்க, இந்த மூணுல இந்த ஒண்ணுத்துல மட்டும் ரைபோசோம்ஸ் வந்து உட்கார்ந்துருக்கு, இது ரெண்டுலயே உட்கார்ந்து இல்ல. அப்ப இதை வச்சு நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஓகேவா? ரைபோசோம்ஸ் இருந்ததுன்னா this is known as rough endoplasmic reticulum. ரைபோசோம் இல்லாம இருந்ததுன்னா that is known as the soft endoplasmic reticulum. Okay, filled with fluid. This is of two types, the soft endoplasmic reticulum and rough endoplasmic reticulum. என்ன difference? The rough has ribosomes attached to it. Ribosomes are attached. Okay va? So obviously சொல்லுங்க ரெண்டுத்துக்கும் function. இப்ப rough ஓட function என்ன? Protein synthesis. Ribosomes கூட சேர்ந்து it involves in protein synthesis. இந்த soft ஓட இது வந்து transport, storage and detoxification. What is detoxification? செல்ல இருக்கிற டாக்ஸிக் harmful மெட்டீரியல்ஸ்லாம் வெளியில அனுப்புறது, ரைட்? ஏன்னா இதுவே நம்ம என்ன சொன்னோம்? It acts as a passage. அப்ப செல் இருக்கிற ஏதோ harmful substance எல்லாம்
செல்லுக்கு வெளியில் அமைச்சிடும். டீடாக்சிஃபிகேஷன். ஓகேவா? So the next structure is rough, smooth. What is the difference between rough and smooth? ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, ப்ரோட்டீன்ஸ் இங்கேருந்து வந்து ப்ரோட்டீன்ஸ் இது ரெண்டும் சேர்ந்து ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணிடுச்சு. ஓகே, ப்ரோட்டீன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். ஓகேவா? ஸோ அடுத்து அந்த ப்ரோட்டீன் என்ன பண்ணும், அதுக்காக இன்னொரு செல் ஆர்கனல். த நெக்ஸ்ட் செல் ஆர்கனல் இஸ் த கோல்கி பாடிஸ். Okay, so the next cell organelle is Golgi bodies. இது சொல்ல மறந்துட்டேன். Endoplasmic reticulum was found by Porter and Thomson. எழுதிக்கோங்க, அங்க நான் சொல்லல. Endoplasmic reticulum was discovered by Porter and Thomson. Okay va? So next is the Golgi bodies. Okay, the next structure is Golgi bodies. ஓகேவா? ஸோ இது இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ யூ ஹேவ் so many spaces. This space is known as cisternae. Golgi apparatus ஓட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். In this இது is known as cisternae. இதே மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸ் மைட்டோகாண்ட்ரியால அது பேர் என்ன? கிறிஸ்டே. ஓகே, திஸ் இஸ் சிஸ்டர்னே. கோல்கி பாடிஸ்ல இந்த ஸ்ட்ரக்சர் பேர் வந்து சிஸ்டர்னே. ஓகேவா? இது கண்டுபிடிச்சவர் வந்து கெமிலோ கோல்கி. அவரோட பேரைய வச்சுட்டாரு, கெமிலோ கோல்கி. இதை கண்டுபிடிச்சவர், டிஸ்கவர்ட் பை கெமிலோ கோல்கி. இதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். திஸ் வெசிகல்ஸ், திஸ் பவுச்சஸ் called as cisternae, fluid filled pouches called as cisternae. இதோட functions என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, first thing is what is the function of this அப்படின்னு பார்த்தீங்கன்னா, see இங்க proteins produce ஆயிடுச்சு. ஓகே, proteins produce ஆயிடுச்சு. பட் ப்ரொடியூஸ் ஆன ப்ரோட்டீன்ஸ் அது அப்படியே எஃபெக்டிவான்னு கேட்டிங்கன்னா எஃபெக்டிவ் கிடையாது. ப்ரோட்டீன்ஸ்க்கு அதோட ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சி, ஒரு லீனியராக இப்படி ஒரு ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷனலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. ப்ரோட்டீன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ஓகே, அமினோ ஆசிட்ஸ் அதான் நம்ம பார்ப்போம். ஒரு ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு, அது வந்து ஃபங்க்ஷனலா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷனல் கிடையாது. இட் ஷுட் கெட் இட்ஸ் ரெக்வயர்ட் ஸ்ட்ரக்சர். சே, ஒரு ப்ரோட்டீன் இப்படி இருந்தால் தான் அது ஃபங்க்ஷன் ஆகும்னா அதோட ஸ்ட்ரக்சரை இப்படி மாற்றணும். அதுக்கு ரெக்வயர்ட் ஸ்ட்ரக்சர், ஒரு புரோட்டீனுக்கு ரெக்வயர்ட் ஸ்ட்ரக்சர் இருந்தால் மட்டும்தான் இட் கேன் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம சிம்பிள் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, ஆர்பிசி எப்படி இருக்கும்? நார்மல் ஷேப்பு. ஓகேவா? இப்படி இருக்கும்னு சொன்னோம். ஓகே, இது கான்வெக்ஸ் ஆயிடும். இப்படி போடணும் இல்லையா, பைகான்கேவ் ஷேப். பட் அது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னேன், ஒரு டிசீஸ் வந்தப்போ சிக்கிள் செல் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். எதனால அப்படி ஆகுது? பிகாஸ் ஆர்பிசியில என்ன புரோட்டீன் இருக்கு? என்ன புரோட்டீன்? ஹீமோகுளோபின்ற ஒரு புரோட்டீன் இருக்கு ஆர்பிசில. ஓகேவா? ஆர்பிசி ஹேஸ் திஸ் புரோட்டீன் கால்ட் ஹீமோகுளோபின். ஓகேவா? ஹீமோகுளோபின்ற புரோட்டீன் இருக்கு. ஓகேவா? இது ஏன் இப்படி இருந்த ஆர்பிசி இப்படி ஆச்சுன்னா அந்த ஹீமோகுளோபினோட ஷேப் மாறிடுச்சு. சரி, அந்த நார்மலா அந்த ஹீமோகுளோபின் இந்த ஷேப்ல இருந்தாதான் அது வேலை செய்யும். அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? டியூ டு சம் சேஞ்சஸ் அந்த ஹீமோகுளோபினோட ஷேப் இப்படி ஆயிடுச்சதுனால மொத்த ஆர்பிசியோட ஷேப் இப்படி மாறிடுச்சு. ஸோ தட் திஸ் ஹீமோகுளோபின் கேனாட் ஃபங்க்ஷன் வெல். அதோட நார்மல் ஃபங்க்ஷனை இந்த ஷேப்ல இருந்தா மட்டும்தான் அதால பண்ண முடியும். இந்த ஷேப்ல இருந்தா அதால பண்ண முடியாது. இது ஏன் சரி இதுல இருந்து இது மாறுச்சுன்னா சம் மியூட்டேஷன். அது நம்ம என்னன்றதை பார்ப்போம். ஸோ நார்மலா ஒரு புரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகுறப்போ இப்படிதான், சே ஹீமோகுளோபின் இப்படிதான் ப்ரொடியூஸ் ஆகும். அதை இந்த ஷேப்புக்கு மாத்தணும். அந்த வேலையை யார் பண்றா? த கோல்கி பாடிஸ். The packaging of proteins அதுக்கு தேவையான ஷேப்ல பேக்கேஜ் பண்றது. புரியுதா?
Okay, the packaging of proteins. In addition to that, ribosomes are produced from nucleolus சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி the synthesis of cell wall, plasma membrane, அடுத்து ஒரு ஸ்ட்ரக்சர் பார்ப்போம் லைசோசோம்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எங்க இருந்து தான் வருது? All these are synthesized from the Golgi bodies. ஓகேவா? This Golgi bodies in plants, it is known as dictyosomes. So Golgi bodies in plant இதே ஸ்ட்ரக்சர் அனிமல் செல்ல இருந்தா தான் அது பேரு Golgi bodies. அதுவே plant செல்ல இருந்தா that is known as dictyosomes. Okay, which of the following organelle is known as dictyosomes in plant cell? The Golgi bodies. Animal cell irundha Golgi bodies, plant cell irundha dictyosomes. Okay, so Camilo Golgi, cisternate, then okay, so galan mudichidalam. So ipo enga lead கொடுத்தோம், it produces a structure called lysosomes. So next we will see about the lysosomes. Okay va, lysosome oda what is the tag given to that? The suicidal bags of the cell. Yeah, why it is known as the suicidal bags of the cell அப்படினா, the next organelle is lysosomes. கண்டுபிடிச்ச ஒரு பேரு டி டியூ. Okay, so a round structure consisting of என்ன இருக்குன்னா, it contains hydrolytic enzymes. லைசிஸ்னாலே என்னது? லைசிஸ் உடைக்கிறது, பிரேக் ஆகிறது. லைசிஸ்னாலே பிரேக் பண்றது, லைசிஸ். செல் லைசிஸ்னா செல்ல உடைக்கிறது. ஸோ இதுக்குள்ள it contains many enzymes called as the hydrolytic enzymes. ஓகேவா? ஸோ இதோட பர்பஸ் என்னன்னா, the intracellular digestion. The intracellular digestion, that is, பாருங்க, ஒரு செல்லு, அதுக்குள்ள நியூக்ளியஸ், அதுக்குள்ள இந்த லைசோசோம் இருக்கும், லைசோசோம். ஓகே, இதான் இந்த லைசோசோம். ஓகே, ஸோ இப்படி ஒரு ஆர்கனல் லைசோசோம், அது உள்ள நிறைய என்சைம்ஸ் கால்ட் அஸ் த ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் எல்லாம் அது உள்ள இருக்கும். ஓகேவா? ஸோ வாட் இட் வில் டூ இஸ், இது என்ன பண்ணும்னா, இன்ட்ராசெல்லுலார் டைஜஷன், தட் இஸ் என்ன பண்ணும், இட் டைஜஸ்ட் தி இட்ஸ் ஓன் செல்ஸ். இப்போ வேற ஏதாவது டெட் செல்ஸ் இல்லை இங்கவே வேற ஏதாவது தேவையில்லை டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ், செல்லில் ஏதாவது டாக்ஸின்ஸ் இருக்கு, அதெல்லாம் என்ன பண்ணிடும், இட் வில் டைஜஸ்ட். என்ன பண்ணும், மொத்தமா இது உள்ள அப்படியே, இப்போ இந்த செல்லில் வந்து ஏதோ பாய்சனஸ் மெட்டீரியல் இருக்குன்னா இது அப்படியே இது உள்ள போயிட்டு, இது உள்ள ரொம்ப டேஞ்சரஸ் லைட்டிக் என்சைம்ஸ்னா லைசிஸ்னா உடைக்கிறது, அந்த டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிடும், பிரேக் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடும். ஓகே, intracellular digestion, that is intracellular, within the cell, in the cytoplasm ஏதோ டாக்ஸிக் மெட்டீரியல் which are very harmful to the cell. ஓகே, அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா இந்த லைசோசோம் என்ன பண்ணும், அப்படி இது எப்படின்னா அது ஃபேகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க இருக்கு இல்லையா, ஸோ அப்படியே பாருங்களேன், இப்போ இதுதான் ஒரு டாக்ஸின் இங்க இருக்கு. ஓகே, இதுதான் ஒரு டாக்ஸின். இது என்ன பண்ணும், அப்படியே இதோட ஸ்ட்ரக்சரை அப்படியே இது பண்ணி இப்படி ஆக்கும், ரைட்டா, அப்படியே இதை என்க்ளோஸ் பண்ணிக்கும். என்ன ஆச்சு, இது உள்ள வந்துடுச்சு, அப்படியே அதை சுத்தி இப்படி கவர் பண்ணி அதை உள்ளே கொண்டு வந்துடும், ஃபேகோசைட்டோசிஸ். ஓகேவா? அப்படியே இதை வந்து இது உள்ள இது நிறைய என்சைம்ஸ் இருக்கும், இந்த இதை அப்படியே சின்ன சின்னதா உடைச்சி இட் வில் த்ரோ அவே. ஓகேவா? ஸோ ஃபேகோசைட்டோசிஸ் இதுவே ஒரு நம்ம பின்னாடி பார்ப்போம். செல் ஈட்டிங், செல் ட்ரிங்கிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபேகோசைட்டோசிஸ் அண்ட் பினோசைட்டோசிஸ் நான் பின்னாடி சொல்றேன். ஃபேகோசைட்டோசிஸ், தட் இஸ் செல் வந்து என்ன பண்ணுது, இட் இஸ் ஈட்டிங்.
ஓகேவா? பாகோசைட்டோசிஸ் நம்ம இது பின்னாடி பார்க்கலாம். ஸோ எப்படி லைசோசைம் அதை டெஸ்ட்ராய் பண்ணுது? இன்ட்ராசெல்லுலார் டைஜஷன், செல்லில் இருக்கிற டாக்ஸிக் மெட்டீரியல்ஸை அப்படியே உள்ள இழுத்து சின்ன சின்னதாக உடைச்சி வெளியே அனுப்பிச்சிடும். ஸோ டாக்ஸிக் செல் இஸ் சேவ்டு. ஓகேவா? ஸோ லைசோசைம்ஸ். ஓகேவா? ஸோ இட் இஸ் நோன் அஸ் த சூசைடல் பேக்ஸ். இது அடிக்கடி இந்த ஆர்ஆர்பியில் அடிக்கடி கேட்டு வச்சிருக்கான். த சூசைடல் பேக்ஸ் ஆஃப் த செல். அந்த டேர்ம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. பவர் ஹவுஸ், mitochondria, protein factory, ribosomes. Suicidal bag is this lysosomes. This lysosome is absent in RBC. What is RBC? The red blood cells. Adila this lysosome is absent. RBC la innonu absent. Enadhu? Nucleus is also absent. Nucleus பார்க்கும்போது பார்க்கலாம். This cell organelle is absent in the red blood cells. கெமிலோ கால்கி. நீ எங்கேயோ இருக்க, பிசிக்கலா தான் நீங்க இருக்க, மென்டலா நீ எங்கேயோ இருக்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இனிமேட்டு சின்ன சின்ன ஆர்கனல் இதெல்லாம் முடிச்சிடலாம். த நெக்ஸ்ட் ஆர்கனல் இஸ் சென்ட்ரியோல்ஸ். சென்ட்ரியோல்ஸ் discovered by this scientist Boveri. Lysosomes by D. Dew, centrioles by Boveri. Okay, the centrioles ன்னு சொல்றதை விட centrosomes ன்னு எழுதிக்கோங்க. Centrioles are centrosomes, but it is better if you write it as centrosomes. Centrosomes. Okay, centrosomes, it consists of 2 centrioles. நான் உங்களுக்கு பிக்சர்ல காமிக்கிறேன். So it consists of 2 centrioles. That is என்னன்னா ஒண்ணும் இல்ல, ஒரு செல் இருக்குன்னா அங்க வந்து இந்த மாதிரி 2 ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இதுதான் வந்து இந்த ரெண்டும் சேர்ந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சென்ட்ரோசோம்னு சொல்லுவோம். அதுல இந்த மாதிரி. ஓகேவா? கன்சிஸ்ட் ஆஃப் ரைட் it consists of இந்த proteins, the tubulin அப்படின்ற proteins வந்து இருக்கும். 9 rows. இந்த மாதிரி 9 rows of proteins. இங்க ஒன்று, இங்க ஒன்று, இங்க ஒன்று, இங்க ஒன்று. செல்லோட மேலையும் கீழையும். புரியுதா? இந்த ஸ்ட்ரக்சர் பேரு சென்ட்ரோசோம். அதுல இந்த மாதிரி 9 புரோட்டீன். என்ன புரோட்டீன்? டியூபுலின் புரோட்டீன் சொல்லிட்டு 9 இருக்கும். அது பேர் என்னது? சென்ட்ரியோல்ஸ். 2 சென்ட்ரியோலை சேர்த்து என்னன்னு சொல்றோம்? சென்ட்ரோசோம்ஸ். சென்ட்ரோசோம் கன்சிஸ்ட் ஆஃப் 2 சென்ட்ரியோல்ஸ். ஓகேவா? அதே மாதிரி கீழே 2. என்ன சார் பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை பின்னாடி பார்ப்போம். பட் ஹியர் யூ ஷுட் நோ. சி, ஓகே, செல் வந்து டிவைட் ஆகும்போது உங்க குரோமோசோம்ஸ் எல்லாம் ரெப்ளிகேட் ஆகும். ஏன்னா சி, ஒரு செல் இன்னொரு செல்லா மாறும்போது இதுல இருக்கிற டிஎன்ஏ எல்லாம் இதுக்கு போகணும் இல்லையா? ஜஸ்ட் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. ஒரு செல் இருக்கு, அதோட ஒரு குரோமோசோம் இருக்கு. ஓகேவா? இது வந்து இப்ப என்ன ஆகுது? இந்த செல் வந்து டிவைட் ஆக போகுது. இது இன்னொரு ஓகே, இட் இஸ் கோயிங் டு டிவைட் அப்படின்னா இது என்ன பண்ணிக்கும்? அப்படியே தன்னை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கும். ஓகே, இட் வில் டூப்ளிகேட் இட்ஸ். அந்த குரோமோசோம் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிட்டு இப்போ இந்த ஓகேவா? புரியுதா? டூப்ளிகேட் பண்ணிட்டு 2 செல் ஆயிட்டு ஒரிஜினல் குரோமோசோம் இங்க இருக்கும், இன்னொரு குரோமோசோம் இங்க இருக்கும். ரைட்டா? புரியுதா? நார்மலா ஒரு குரோமோசோம் இருக்குன்னா அந்த செல் டிவைட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? அதோட குரோமோசோமை டபுள் ஆக்கும். டபுள் ஆக்கி தென் ரெண்டும் தனித்தனியா பிரிஞ்சிச்சு. இதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று. இப்போ ஒரு செல் 2 செல் ஆயிடுச்சு. இந்த குரோமோசோம் தான் இந்த நியூக்ளியஸ். நம்ம என்னன்றதை பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா கொஸ்டின் இஸ், இப்போ 2 ஒட்டிட்டு தானே இருக்கு, எப்படி சார் பிரிஞ்சுது? கொஸ்டின் வருது இல்லையா? எப்படி சார் பிரிஞ்சுதுன்னா அந்த பிரிக்கிற வேலையை பார்க்கறது தான் தி சென்ட்ரோசோம்ஸ். அதுக்கு தான் மேலையும் கீழையும் இருக்கும். ஓகேவா? ஸோ மேலையும் கீழையும் இருந்து என்ன பண்ணும்? இது வந்து இப்படி வந்து பைண்ட் பண்ணி இது ரெண்டையும் பிரிச்சிடும். ஓகே, தனித்தனியா பிரிக்கிற வேலையை. இட் செப்பரேட்ஸ் த குரோமோசோம்ஸ் டியூரிங் செல் டிவிஷன். ஓகேவா? இதோட பர்பஸ் இப்படி இருக்கிறத இது ரெண்டும் மேல இருந்து அப்படியே டியூப் மாதிரி வச்சு ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சு தனித்தனியா ஆக்கிடும். ஓகேவா? செப்பரேஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ் டியூரிங் செல் டிவிஷன். செல் டிவைட் ஆகும்போது குரோமோசோம்ஸ் டூப்ளிகேட் ஆகும், 2 ஆகும்.
அப்படி ரெண்டு ஆகிறது தனித்தனியா பிரிச்சு செல்லுக்கு அனுப்பணும். அந்த பிரிக்கிற வேலையை பண்றது தான் the centrosomes. ஓகேவா? Then the next structure is very simple, the vacuoles. Simple vacuoles na, as the name indicates. ஓகேவா? So செல்லுக்குள்ள இருக்கிற the empty spaces, vacuoles, vacuums. What is the purpose? Purpose is vacuoles, okay, the unfilled vesicles for storage, okay, for storage of food materials, the vacuoles. Okay, one. Then next is osmoregulation. What is osmoregulation? Any idea what is osmoregulation? Osmosis, water regulation. That is, இப்போ ஒரு செல்லுக்கு எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் உள்ள போயிடுச்சு, நம்ம என்ன சொன்னோம், பிளாஸ்மா மெம்பரேன் அவுட்டர் லேயர் என்னது, ஹைட்ரோஃபிலிக், தட் இஸ் இட் அப்சர்வ்ஸ் வாட்டர். அப்போ அது மாட்டு வாட்டர் அப்சர்வ் பண்ணி ஒரு செல்லு ஃபுல்லா வாட்டர் ஆயிடுச்சா என்ன ஆயிடும், வெடிச்சிடும். அப்போ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணும், அந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் ஓகே இட் ரெகுலேட்ஸ், திரும்ப வெளில அனுப்பணும். திஸ் வேக்யூல்ஸ் வில் டெம்பரரிலி ஸ்டோர். புரியுதா? ஒரு செல்லு அதுக்குள்ள வேக்யூல்ஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சர், அதோட பர்பஸ் ரெண்டு. ஒன்னு the storage of food, இந்த பிளான்ட்ஸ் அனிமல்ஸ்ல இருக்கிற ஃபுட் எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுது. இன்னொன்னு ஆஸ்மோ ரெகுலேஷன். ஆஸ்மோ ரெகுலேஷன்னா அந்த செல்லுல வாட்டரை பேலன்ஸ் பண்றது, the amount of water பேலன்ஸ் பண்றது. எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வந்துருச்சுன்னா அதை இங்க இது பண்ணாம இட் வில் சேவ் இட். ஓகேவா? அப்போ சப்போஸ் இன் ஃபியூச்சர் ரொம்ப வெயில் காலம், இது இதான செல்லுக்கு தண்ணி ரொம்ப தேவைன்னா இட் வில் ரிலீஸ். தட் இஸ் ஆஸ்மோ ரெகுலேஷன். எக்ஸஸ் ஆஃப் வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறது, செல்லுக்கு வாட்டர் வேணும்ன்றப்போ ரிலீஸ் பண்றது. ஓகே, தட் இஸ் ஆஸ்மோ ரெகுலேஷன். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம், விச் ஆஃப் த ஃபாலோவிங் செல் ஆர்கனல் டஸ் த ஜாப் ஆஃப் ஆஸ்மோ ரெகுலேஷன்? த vacuoles. The next point is the vacuoles are very large in plants. Obviously வாட்டர், இப்போ நீங்க ஒரு செடிக்கு நிறைய தண்ணி ஊத்திட்டீங்க, நீங்க ஒரு 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 பாட்டில் செடி வச்சிருக்கீங்க, நிறைய தண்ணி ஊத்திட்டீங்க, அதை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடுச்சு. அப்போ அதை ரெகுலேட் பண்ணணும் இல்லையா, இல்லைன்னா செடி அழுகி போயிடும். அப்போ ஆப்வியஸ்லி எதுக்கு வேக்யூல் ஜாஸ்தி இருக்கும்? A plant cell. So the vacuoles are larger in plant cell. Okay va? So next organelle is நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சைட்டோஸ்கெலிட்டன். எதுல பார்த்தோம்? சைட்டோஸ்கெலிட்டன் எதுல பார்த்தோம்? எதுல பார்த்தோம்? organelles with no membrane ல பார்த்தோம் பாருங்க. organelles with no membrane ல we saw about cytoskeleton. So what is this cytoskeleton அப்படின்னா ஒண்ணும் இல்ல, நல்லா கவனிங்க. சைட்டோஸ்கெலெட், சி ஒரு செல் இப்படி இருக்கு, ஒரு செல் இப்படி இருக்கு இல்லையா, என்னது செல் வந்து ஒரு இந்த ஜெல்லி பால் பார்த்துருக்கீங்களா, ஒரு ஜெல்லி பால் தூக்கி போட்டாலும் விளையாடுவோமே. இப்போ அது வந்து ஸ்டிஃபா இருக்கணும்ல. இப்போ இந்த செல் ஃபுல்லா இது ஃபுல்லா என்னதான் இருக்கு, ஃபுல்லா ஃப்ளூயிடா தான் இருக்கு, ரைட்? சைட்டோபிளாசம், நியூக்ளியர் பிளாசம் எல்லாமே லிக்விட் கண்டென்ட். அப்போ இது ஃப்ளூயிடா இருக்கு, இது புரியுதா? அப்ப அது அந்த 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 ஸ்டிஃப்னஸை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு வாட் இஸ் த நீட், புரியுதுங்களா? இட் இஸ் ஃபுல்லா ஒரு செல்லு, இட் இஸ் ஃபுல்லா ஃப்ளூயிட் கண்டென்ட் தான். நார்மலா உங்க ஜெல்லி பாலே பாருங்க, இட் இஸ் வெரி ஃபிளெக்சிபிள், அழுத்தனா அழுந்தோம், எப்படி வேணா நீங்க அதை இது பண்ணி இழுக்கலாம், இது பண்ணலாம். பட் செல் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, அதுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கான அந்த செல்லுக்கு சப்போர்ட் கொடுக்கறது, த மெக்கானிக்கல் சப்போர்ட் டு த செல். ஓகேவா? இப்போ இந்த செல் இருக்குன்னா இதுக்கு ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட், ஸோ தட் இந்த ஷேப் அதை மெயின்டைன் பண்ணணும். அதை நீங்க இப்படி ஜெல்லி பால் மாதிரி சுருக்கிறது விரிக்கிறதுலாம் பண்ணக்கூடாது. அப்ப அதுக்கு என்னன்னா அதுக்கான இதுதான். ஓகே, என்னன்னா இந்த மாதிரி filamentous proteins டாப் டு பாட்டம் இப்படி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ தட் என்ன பண்ண முடியாது, ஸ்ட்ரிங்க் பண்ணவோ elongate பண்ணவோ முடியாது. ஸோ திஸ் இஸ் த சைட்டோஸ்கெலிட்டன். ஸோ த filamentous proteins that runs top to bottom, செல்லோட டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் இந்த மாதிரி ரன் பண்ணி டு கிவ் என்ன பர்பஸ், செல்லுக்கு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த், டு கிவ் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் டு த செல்.
Okay, and it consists of the three structure known as microfilaments, microtubules and intermediate filaments. So இந்த cytoskeletonங்கிறது புரியுதா? What is the purpose of cytoskeleton? These are all the vertical structures running top to bottom of the cell. இதுக்கு செல்லு அந்த சப்போர்ட் அது சுருங்கிடக்கூடாது. ஏன்னா ஃபுல்லா ஒரு பலூன்ல தண்ணி ஊற்றி வச்சா எப்படி இருக்கும் அப்படிதான் ஒரு செல் இருக்கு. எக்ஸாக்ட் நீங்க புரிஞ்சுக்கணும்னு அதுதான். ஒரு பலூன்ல தண்ணி ஊற்றி வச்சிருங்க. ஸோ அது வெளியில வந்து பிளாஸ்மா மெம்பரேன், உள்ள வந்து சைட்டோபிளாசம், நியூக்ளியர் பிளாசம். அந்த பலூன் நீங்க எப்படி வேணா விளையாடலாம், தூக்கி போட்டு எப்படி வேணா அது, பட் அப்படி ஆகக்கூடாது. ஓகேவா? அந்த பலூன் ரெண்டு சைடு இழுத்து பிடிக்கணும். அந்த வேலையை பண்றது தான் சைட்டோஸ்கெலிட்டன். அதுக்கு பண்றது மைக்ரோஃபிலமெண்ட்ஸ், மைக்ரோடிபியூல்ஸ், தி இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட்ஸ், இதெல்லாம் அந்த வேலையை பண்ணுது. ஓகேவா? ஸோ the final organelle, okay, micro bodies. Okay va? So the final it is micro bodies, micro bodies. Okay va? So micro bodies இது ஒன்றும் இல்லை, இதுவும் அந்த இது மாதிரி தான் ஒரு வெசிகுலர் பாடிஸ். இந்த மாதிரி ஒரு எம்டி ஸ்பேஸ், வெசிக்கல்னா இந்த மாதிரி இருக்கு, இதுதான் வெசிக்கல். வெசிகுலர் பாடிஸ் எழுதிக்கோங்க, நான் என்னன்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதான் வெசிக்கல். இந்த மாதிரி ஒரு எம்டி ஸ்பேஸ் உள்ள ஒரு பாடி present in both plant cell and animal cell. இதோட பர்பஸ் என்னன்னா, இந்த மாதிரி இருக்கு சார், ஓகே, இதோட பர்பஸ் என்னன்னா, இந்த மைக்ரோ பாடிஸ்ங்கிறது ஒரு இது கிடையாது, ஒரு ரெண்டு ஆர்கனலை சேர்த்து வச்சு மைக்ரோ பாடிஸ்னு சொல்றோம். என்னென்னா கிளைஆக்சிசோம்ஸ் அண்ட் பெராக்சிசோம்ஸ். இது ரெண்டும் ஒரு செல் ஆர்கனல்ஸ். இது ரெண்டையும் சேர்த்து தான் என்னன்னு சொல்றோம், மைக்ரோ பாடிஸ் அப்படின்னு சொல்றோம். கிளைஆக்சிசோம்ஸ் அண்ட் பெராக்சிசோம்ஸ். ஓகேவா? எங்க சார் என்ன புரியுதா? இது வந்து இந்த மாதிரி ஒரு எம்டி ஸ்பேஸ் உள்ள பாடி வெசிக்கல். வெசிக்கல் இருந்தாலே ஒரு பர்பஸ் என்ன, ஸ்டோரேஜ் தான். ஓகேவா? ஸோ இந்த அது மாதிரி இது வந்து பர்மனன்ட் பாடி கிடையாது. ஒரு செல்லில் எப்பவுமே இருக்குமானா இருக்காது. ஒரு செல்லுக்கு தேவையானப்ப மட்டும் இது உருவாகும். ஓகேவா? இதோட பர்பஸ் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளைஆக்சிசோம்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த ஜெர்மினேட்டிங் சீட்ஸ். ஜெர்மினேட்டிங் சீட்ஸ், தட் இஸ் ஒரு விதை போட்டு ஒரு விதை வளருது இல்லையா, அந்த முளை விடுது இல்லையா, ஒரு வளருது இல்லையா செடி, சீடு, அந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் யூ கேன் see this organelle called கிளைஆக்சிசோம்ஸ். ஏன்னா புரியுதா? காட் இட்? நான் என்ன சொல்ல வரேன்ட்டு, ஒரு சீட் இருக்கு, அந்த சீட்ல இருந்து வளர்ந்து செடி வருது. இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? சீட்ல இப்படி வந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சீட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல என்ன இருக்கும், this cell organelle called as கிளைஆக்சிசோம்ஸ் இருக்கும். ஏன்னா அதோட பர்பஸ் என்னன்னா, இப்போ இந்த செல் வந்து வளருது, ஸோ அந்த சீட்ல அதுக்கு தேவையான மெட்டீரியல் ஸ்டோர் ஆயிருக்கு. என்னவா ஸ்டோர் ஆயிருக்குன்னா, ஃபேட்டா ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த சீட்ஸ்ல இட் ஹேஸ் ஃபேட்ஸ். ஓகே, இட் ஹேஸ் ஃபேட்ஸ். அப்போ அந்த செடி அது வளரும் போது இந்த ஃபேட் எல்லாம் அது என்னவா மாற்றணும், கார்போஹைட்ரேட்டா மாற்றி அதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். அந்த வேலையை பண்றது கிளைஆக்சிசோம்ஸ். பாயிண்ட் நம்பர் 1, இட் இஸ் ஃபவுண்ட் இன் ஜெர்மினேட்டிங் சீட்ஸ். எதுக்குன்னா, அந்த சீட்ஸ்ல வந்து நார்மலா ஃபேட் ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த ஃபேட்டை கார்போஹைட்ரேட்டா மாற்றி அந்த வளர்ற செடிக்கு ஃபுட்டா கொடுக்கறது ஒரு பர்பஸ் தான் இந்த கிளைஆக்சிசோம்ஸ். அடுத்த இன்னொரு ஸ்ட்ரக்சர் கால்ட் அஸ் பெராக்சிசோம்ஸ். ஹைட்ரஜன் பெராக்சைடு, H2O2, ரைட்? ஹைட்ரஜன் பெராக்சைடு, இந்த கெமிக்கல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹைட்ரஜன் பெராக்சைடு, H2O2. இட்ஸ் a very toxic chemical. வெரி டாக்ஸிக் கெமிக்கல்னா எந்த விதத்தில் நான் சொல்றேன்னா, போயிட்டு உங்க டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணிடும். ஹைட்ரஜன் பெராக்சைடு மியூட்டேஷன், நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம்னா, மியூட்டேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மியூட்டேஷன், தட் இஸ் போயிட்டு உங்க டிஎன்ஏவை சேஞ்ச் பண்ணணும் இல்லையா, அதுல திஸ் ஹைட்ரஜன் பெராக்சைடு பிளேஸ் எ மேஜர் ரோல். உங்க செல்லுக்குள்ள நியூக்ளியஸ்குள்ள போயிட்டு, ஓகே, திஸ் வில் கோ அண்ட் சேஞ்ச் யுவர் டிஎன்ஏ. இந்த மாதிரி மியூட்டேஷன் பண்ணாததுக்கு பேர் என்ன, அந்த மாதிரி கெமிக்கல்ஸ்க்கு பேரு த மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ஸ்.
are the carcinogens. Carcinogen causes cancer. The teratogens or carcinogens are the mutagenic agents. இது என்ன பண்ணுன்னா போயிட்டு செல் இருக்கா, செல்லு நியூக்ளியஸ், நியூக்ளியஸ்குள்ள குரோமோசோம்ஸ், இதுதான் உங்களோட உங்களோட ஃபேட்டை டிட்டர்மைன் பண்ணுது இல்லையா. ஸோ இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு என்ன பண்ணுன்னா இது உள்ள போயிட்டு இந்த டிஎன்ஏவையே மாத்திடும். thereby it leads to mutation. ஓகே, இப்போ பார்த்துருப்பீங்க இல்லையா, லைக் இந்த லைக் இப்போ ஒரு புதுசாக குழந்தை பிறக்குது, லைக் ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஆர் ஏதோ சம் இஷ்யூஸ்லாம் ஜெனட்டிக் ப்ராப்ளம் வருது இல்லையா, அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இஸ் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் போயிட்டு டிஎன்ஏவை ஆல்டர் பண்ணிடுறது. அண்ட் ஒன் சச் கெமிக்கல் இஸ் ஹைட்ரஜன் பெராக்சைடு. பட் என்ன இதுன்னா இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு உங்கள் பாடியில் ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம சாப்பிட டைஜஸ்ட் பண்றது இது. அப்போ ஒன் ஆஃப் த ஃப்ரீக்வெண்ட் கெமிக்கல் இஸ் திஸ் ஹைட்ரஜன் பெராக்சைடு, பட் இட் இஸ் வெரி டாக்ஸிக் டு த செல். அப்போ அதை ரிமூவ் பண்ணணும். அதுக்காக செல் என்ன வச்சிருக்கு, இந்த பெராக்சிசோம்ஸ் கண்டெய்ன்ஸ் என்சைம்ஸ் கால்ட் அஸ் பெராக்சிடேஸ். இப்போ நான் என்ன சொன்னேன், இதெல்லாம் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இது உள்ள வந்து இட் கண்டெய்ன்ஸ் திஸ் என்சைம் கால்ட் அஸ் பெராக்சிடேஸ். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுன்னா இட் வில் கன்வெர்ட் திஸ் செல்லில் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஃபார்ம் ஆகுமா. இப்போ என்ன பண்ணும், இந்த பெராக்சிசோம் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணால் இது உள்ள என்ன இருக்கு, பெராக்சிடேஸ்ங்கிற என்சைம் இருக்கு. ஸோ இட் வில் டிவைட் திஸ் H2O and it converts it into water. ஸோ டாக்ஸிக்காக இருக்கிறது என்னவா மாற்றிடுச்சு, நார்மல் வாட்டராக மாற்றி எலிமினேட் பண்ணிடும். ஓகேவா? So microbodies, these are cell organelles. என்னன்னா it contain two, the glyoxysomes and peroxisomes. glyoxysomes என்னன்னா germinating seedsல பார்க்குறோம். எதுக்கு, செல் ஒரு சீட் வளரும் போது அதுக்கு நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் தேவை. ஸோ சீட்ல ஸ்டோராக இருக்கிற ப்ரோட்டீன் எல்லாம் கார்போஹைட்ரேட்ஸை மாற்றி அந்த வளர்ற செடிக்கு கொடுக்கும். தென் அடுத்து செல் டியூரிங் மெட்டபாலிசம், தட் இஸ் உங்கள் ஃபுட் டைஜஷன் அப்பயோ உங்கள் ப்ரோட்டீன் அப்போலாம் நிறையா ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் கால் ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் ப்ரொடியூஸ்ட். ஓகேவா? ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2, தட் இஸ் வெரி டாக்ஸிக். வெரி டாக்ஸிக்னா போயிட்டு என்ன மியூட்டாஜெனிக் ஏஜென்ட் போயிட்டு உங்கள் டிஎன்ஏவை மியூட்டேஷன் பண்ணிடும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக செல் ஒரு ஆர்கனல் வச்சிருக்கு, என்னன்னா பெராக்சிசோம்ஸ். என்ன பண்ணுறதுன்னா இந்த பெராக்சிசோம் கண்டெய்ன்ஸ் an enzyme called as peroxidase. So once it's toxic in the hydrogen peroxide, it will enter into peroxisome. This peroxidase will cleave, it will convert this hydrogen peroxide into water and it will eliminate. Thereby cell is protected. Okay ma? So with this we'll conclude. I think ரொம்ப டீடைல்டாவே பார்த்தோம்னு நினைக்கிறேன் செல் ஆர்கனல்ஸ். Okay, was the class useful? Okay வா? So with this we'll conclude this session of basics of cell and இது. அடுத்து என்ன எங்க போனோம், சரி முடிச்சிட்டோமா செல் ஆர்கனல்? முடிக்கல, இன்னும் என்ன இருக்கு அடுத்து முக்கியமான வெளியில செல் மெம்பரைன் பார்த்தோம், இது பார்த்தோம், இங்க வெளியில இருக்கிற ஆர்கனல்ஸ் எல்லாம் பார்த்தோம். அடுத்து நம்ம போக போற முக்கியமான இடம் நியூக்ளியஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நியூக்ளியஸ், அதாவது குரோமோசோம், டிஎன்ஏ, ஜீன், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், அதெல்லாம் நியூக்ளியஸ், த மாஸ்டர் ஆஃப் த செல். ஓகேவா? ஸோ அதை பார்க்கணும். தட் வில் கண்டினியூ இன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நடக்கும். ஓகே, ஸோ வில் கண்டினியூ நவ். ஓகே, நவ் த டைம் இஸ் 5:25. ஒரு 10 minutes உங்களுக்கு ஒரு டெஸ்ட். வாட் எவர் வி சா இன் த கிளாஸ் ஜஸ்ட் எம்சிக்யூ தான், ஜஸ்ட் அண்டர்லைன் பண்ணுங்க. ஓகேவா? Okay. Bruno. Okay. So please switch off the light. புதுசுனா இவரு அவங்க. ஓகே, ஸோ now will நான் கொஸ்டின்ஸ் எங்கேயும் ப்ரொஜெக்ட் பண்றேன். ஸோ ஃபுல்லாகவே ப்ளீஸ் switch it off.